ரிசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணாத ஒரே பார்ட்டி நம்ம பார்ட்டி தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ரொம்ப பெருமையாக பேசுகிறார். அது ஒரு விதத்தில் உண்மையும் கூட. யார் அவர்? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் ரிசார்ட் பாலிடிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, அஜ்ஜோ ஜெயிச்சு விட்டாங்களே நம்ம ஆளுகள்லாம், இப்போ எவனாவது வந்து கொத்திட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜெயிச்ச எம்எல்ஏகளெல்லாம் கொத்தா தூக்கின்னு போயிட்டு ஒரு ரிசார்ட்டுக்குள்ளே ரூம் புக் பண்ணி அங்கே வச்சு பார்த்துக்கிறது, பாதுகாப்பாக பார்த்துன்னு குதிரை பேரம் எதுவும் நடக்காமல் பாதுகாத்து அந்த எம்எல்ஏகள் வந்து நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு பதக்குன்னு வேலை பார்க்குறது தான் இந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ். அதை யார் வேணாலும் பண்ணுவாங்க. நீங்களாம் செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னடா எல்லாருமே எல்லா காலத்துலேயும் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா தேர்தல்லையும் எல்லா டைம்லேயும் சுற்றுலாவுக்கு போகிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. மொத்தமாக பஸ் ஏறி போயிடுவாங்க, எங்கேயாவது இல்லை ரிசார்ட்டுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி வந்து எஸ்கேப் ஆகிறத பார்த்துருப்பீங்க. அப்படி பண்ணாத ஒரே பார்ட்டி திமுக தான் அப்படின்னு பெருமைப்பட்டிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் அணி கூட்டத்தில் மேடையில் பேசும்போது. அந்த பெருமை என்ன சொல்கிறாருன்னா, ஊரில் இருக்கிற எல்லாரும் ரிசார்ட்டுக்கு வந்து ரிசார்ட் புக் பண்ண தேடிட்டு இருக்கும்போது நம்ம எம்எல்ஏ மட்டும்தான் ஜெயித்தவங்க அத்தனை பேரும் ஊர்லேருந்து மெட்ராஸ் வரத்துக்கு ட்ரெயின் டிக்கெட்டுன்னு பஸ் டிக்கெட்டுன்னு புக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எங்கள் தலைவர் மேலே அவங்களுக்கு இருக்கிற பாசம், எங்கள் தலைவருக்கு எங்கள் தொண்டர்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை, அப்படி தான் இருக்குது எங்கள் பார்ட்டி. ஆனால் மற்ற பார்ட்டிஸ் என்ன பண்ணாங்க? எம்எல்ஏக்களை பாதுகாக்கிறதுக்காக ரிசார்ட் புக் பண்ணிருந்தாங்க. அதுதான் அவங்களோட நம்பிக்கை. ஸோ அந்த விதத்தில் திமுக ரொம்ப பெருமையான பார்ட்டி, ரிசார்ட் பாலிட்டிக்ஸை கையில் எடுக்காத ஒரு பார்ட்டி அப்படின்னு பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான மரியாதை இன்னைக்கு பல மடங்கு கூடியிருக்கு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, தேர்தல் முடிஞ்சோன்னே வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சோன்னே 4ஆம் தேதி இரவு பார்த்திங்கன்னா, நம்முடைய வெற்றி வாய்ப்பை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சென்னைக்கு வருவதற்கு டிக்கெட்டு புக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ட்ரெயின்லையாக இருக்கட்டும், பஸ்ஸில் இருக்கட்டும், ஃப்ளைட்டில் இருக்கட்டும், இதுக்கான ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் பிற சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு திருட்டுத்தனமாக போய் தங்குவதற்கு ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்குமான அந்த வித்தியாசம். அந்த அளவுக்கு அவங்களுடைய எம்எல்ஏக்கள் மேலே அவங்களுடைய தலைமைக்கு நம்பிக்கை, அவங்களுடைய தலைமை மீது அவங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு நம்பிக்கை. இதையே நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் என்றைக்குமே எப்பொழுதுமே ரெசார்ட் பாலிடிக்ஸ் செய்யாத ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அந்த பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்குது. அடுத்தது காங்கிரஸ் ஒரு துரோகி அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இத்தனை வருஷமாக முதுகில் சுமந்த நம்மளை முதுகில் குத்திட்டு அங்கிட்டு போயிட்டேன், அவன் ரொம்ப மறந்துடக்கூடாது, காங்கிரஸ் எவ்வளோ மோசமான பயலுங்கிறத நீங்களாம் மறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தொண்டர்கள் மத்தியில் இளைஞரணியில் அவங்க டீம் கிட்ட வந்து சொல்கிறாரு, மறந்துடாதீங்களே, அவனுங்களை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குற லெவலுக்கு பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து ஒட்டுமொத்தமாக சவுத்தில் காலி அப்படின்ற ரேஞ்ச் வரும்போது, நீ காலியாக நான் விட மாட்டேன் ராஜா வா அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூப்பிட்டு அரவணைச்சு, அப்புறம் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்னிறுத்துறதுக்கு இந்தியா முழுக்க எவனுமே தயாராகாதப்போ இவர் தாண்டா பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அறிவித்து, காங்கிரஸ்ன்னு ஒன்று இருக்குடான்னு சொல்லிட்டு அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிட்டு இருந்தது திமுகவாக தான் இருந்துச்சு. அந்த திமுகவுக்கு இப்படி பண்ணிட்டீங்கன்னு ஊரே பேசினுக்கும் போது திமுகவில் இருக்க உதயநிதி ஸ்டாலின் பேச மாட்டாரா? அதான் பேசியிருக்கார். 20 வருஷத்துக்கு மேலே நம்முடைய முதுகு மேலே ஏறி நின்று நம்ம மேலே சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகில் குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. இந்தியாவில் பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது, காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ தெரியுது.